இருந்தோம் அப்படின்னா அதில் ஏதாவது இது ஒரு காமன் சென்ஸாக மேக் பண்ணுமா? நிச்சயமாக கிடையாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டில் இது எல்லாம் இருக்குது. ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் போன ஒருத்தர் அதை தாண்டி போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து நம்ம சொல்லுவாங்க, நம்ம அண்ணாவோ யாரோ, இந்த மாதிரிலாம் இருக்குது, நீங்கள் வந்து அதை படிக்கலாங்கும் போது நமக்கு ஒரு ஆர்வத்தை தூண்டும். என்ன ஆர்வத்தை தூண்டும்னா, இந்த 1, 2, 3, 4 அப்படிங்கிற இந்த கிளாஸஸை நம்ம நல்லா படித்தோன்னா தான் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் போக முடியும்னு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆர்வத்தையும் ஆன்மீகத்தை நோக்கிய தூண்டுதலையும் கொடுக்கறதுக்காக தான் இந்த விஷயங்களை வந்து இலைமறைக்காயா நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்லிட்டு போறேனே தவிர, இதுல எனக்கு வந்து இதை நான் மறைச்சு வச்சு நான் மட்டும்தான் தெரிஞ்சுக்கணும், நான் மட்டும்தான் பெரிய ஆகணும், இந்த மாதிரி சில ஆட்கள் இருக்காங்க. அந்த மாதிரியான எண்ணம் எனக்கு கிடையாது. சரிங்களா? நல்லா ஒன்று புரிஞ்சுக்குங்க. சிவ ரகசியம் அப்படின்னா வந்து ஆன்ம ரகசியங்கள் அப்படிங்கிறது தான் வந்து இதோட பொருள். அப்போ எவன் ஒருத்தனுக்கு ஆன்மா முழுமையா விழிப்பாகுதோ அவனே அந்த விஷயங்களை வந்து தெரிஞ்சு அறிஞ்சுக்குவான். அதை விட்டுட்டு ஒருத்தருக்கு ஆன்ம விழிப்பாயிருச்சு, நான் போய் இன்னொருத்தருக்கு ஆன்ம விழிப்பை ஏற்படுத்துறேன்னு சில விஷயங்களை நம்மளால பண்ண முடியாது.